நான் தான் சிவா. இன்னைக்கு நான் பீஷ்மரோட கதையை பற்றி, பீஷ்மரோட பிறப்போட கதையை பற்றி சொல்ல போகிறேன். ஒரு தடவை என்னாகும், சாந்தனுன்ற ஒரு ராஜா இருப்பார். அவர் கங்கையோட கரையில் நடந்து போயின்னு இருப்பார். அப்போ ஒரு ரொம்பவே அழகான ஒரு பெண்ணை பார்ப்பார். அவருக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் போல தோணும். அதனால அவர் அவள்கிட்ட கேட்பா. அவள் என்ன சொல்லுவா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் எனக்கு ஓகே தான், ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்கு என்கிட்ட. இந்த கண்டிஷன் என்னென்னா, நான் என்ன சொன்னாலும் நீங்கள் ஒரு கொஷனும் கேட்கக்கூடாது, ஒன்றுமே கேட்கக்கூடாது. அப்படி கேட்டான்னா நான் உங்களை விட்டு போயிடுவேன். அப்படி சொன்னால் அந்த பெண், அவளுக்கு அவளுக்கு முதல்ல ஒரு குழந்தை பிறக்கும். அதை கங்கையில் கொண்டு போய் விட்டுடுவா, கங்கையில் போட்டுடுவா அந்த பையனை. அந்த மாதிரியே 7 குழந்தைங்க பிறக்கும். அந்த எல்லா பசங்களையுமே கங்கையில் போய் விட்டுடுவா. 8வது குழந்தை பிறக்கும்போது ரொம்பவே கோவம் வந்துடும் சாந்தனுக்கு. அதனால கங்கையை அந்த மாதிரி செய்யாதன்னு ஸ்டாப் பண்ண சொல்லுவான். அப்போ கங்கை என்ன சொல்லுவா, ஒரு கதை சொல்லுவாள். என்னாகும், 8 வசுக்கள் அவங்கெல்லாம் பூமிக்கு வந்தாங்க ஒரு தடவை. அப்போ பிரபாசன்ற ஒரு வசுக்கு வசிஷ்டரோட பசு நந்தினி அது மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதனால அவன் எல்லாத்தையுமே அதை திருடின்னு போகிறதுக்கு ஒரு பிளான் சொல்லுவான் அந்த பிரபாசன். அதனால அந்த 8 வசுக்களும் இதை திருடின்னு போயிடுவாங்க நந்தினியை. அப்போ வசிஷ்டருக்கு அவருடைய யோகிக் பவர்ஸ்னால இதெல்லாம் தெரிஞ்சிடும். அதனால இவர் ஒரு சாபம் விட்டுருவார். என்ன சாபம்னா, பூமியில் போய் பறக்கணும்னு சாபம். ஸோ என்ன ஆகும்னா, இவங்க மன்னிப்பு கேட்பாங்க எல்லாரும். அப்போ வசிஷ்டர் என்ன சொல்லுவார், உங்கள் எல்லாருக்கும் நான் விமோச்சனம் தரேன், ஆனால் பிரபாசனுக்கு மட்டும் கொஞ்சம் ரொம்பவே லேட் ஆகும். என்ன ஆகும்னா, நீங்கள்லாம் பூமியில் பிறந்த உடனேவே நீங்கள் வந்துடுவீங்க. பூமியில் பிறந்த உடனேவே நிறைய நாள்லாம் இருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த பிரபாசன் மட்டும் நிறைய வருஷம் இருப்பான் பூமியிலே அப்படின்னு சாபம் விட்டு விமோச்சனமும் இவங்களுக்கெல்லாம் தந்துடுவார். அப்படியானதுனால தான் இவங்கெல்லாம் பிறந்தாங்க. இந்த 7 குழந்தைங்க போனாங்கல்ல, அவங்க தான் மிச்ச 7 வசுக்கள். அண்ட் இந்த 8வது குழந்தை இருக்கே, அது இன்னும் கொல்லலை. அந்த குழந்தை தான் அந்த பிரபாசன்ற பையன். அப்போ என்ன ஆகும், கங்கா எடுத்துன்னு போவான் எல்லா வேதம் அது இதுன்னு நிறையா. அவன் இவர் வசிஷ்டர்கிட்ட கற்றுப்பான். அதுக்கப்புறம் போர்க்கலைகள் அதெல்லாம் பரசுராமர்கிட்ட கற்றுப்பான். அவன் பேர் தேவவிரத்தன். அவனை பீஷ்மர்னு கூட கூப்பிடுவா. ஸோ பீஷ்மர் தான் பாண்டவர்கள் கௌரவர்கள் இவங்க 2 பேருக்குமே தாத்தா. அவர் தான் ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் மகாபாரதத்துலேயே. கதை அவ்வளோதான்.